வேலூர்லேருந்து சித்ரா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜிங்க்ளூ அரோமா தெரப்பி மூலியமாக ஜிங்க்ளூ இசென்ஷியல் ஆயில்ஸை வேரியஸ் மெத்தட்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கின் வழியாகவும் இன்ஹேல் பண்ணும்போது நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் எப்படி ஈஸியாக அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிற டெக்னிக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், நம்ம ஜிங்க்ளூ இசென்ஷியல் ஆயிலை 2 drops உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிட்டு வச்சுட்டு நல்லா டீப் ப்ரீத் 10 to 20 times டீப் ப்ரீத் பண்ணுங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம பிளட் ஸ்ட்ரீம்குள்ளேயே லங்ஸ் வழியாக போய் ரீச் ஆகும், நம்ம பிரெயினுக்கும் ரீச் ஆகும். இது ஒரு பெஸ்ட் ஈஸி மெத்தட் வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம எந்த எக்யூப்மெண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜிங்க்ளூ குயிக் ஹீல் தெரப்பி படித்தவங்க குயிக் ஹீல் ஏரியாவில் கரஸ்பாண்டிங் ஏரியாவில் அப்ளை பண்ணலாம், இன்ஹேல் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட், டிஷ்யூ இன்ஹேலேஷன் மெத்தட். டிஷ்யூ பேப்பரில் 2 to 3 drops ஜிங்க்ளூ இசென்ஷியல் ஆட் பண்ணுங்கள், இன்ஹேல் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான சக்ஸஸ்ஃபுல் மெத்தட். நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த டிஷ்யூவை ஃபோல்ட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஹேண்ட்பேக்லேயோ பவுச்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு லங்ஸ் வழியாக ஈஸியாக ரீச் ஆகும், பிளட் ஸ்ட்ரீம்க்கு ரீச் ஆகும், பிரெயினுக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட், காட்டன் பேட் மெத்தட். இந்த காட்டன் பேட் எடுத்துக்கோங்க, 1 or 2 drops ஆட் பண்ணி இன்ஹேல் பண்ணலாம். நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் ஆன் த டேபிள், கிச்சன் ஒரு பெட்ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம். ஏரில் டிஃப்யூஸ் ஆகும்போது நம்மளுக்கு இன்ஹேல் பண்ணும்போது ஈஸியாக ரீச் ஆகும் லங்ஸ்க்கும், பிளட் ஸ்ட்ரீமுக்கும், பிரெயினுக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ நைட் டைமில் பில்லோ கவரில் 1 or 2 drops பில்லோ கேஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஜிங்க்ளூ எசென்ஷியல் ஆயிலை. இல்லைனா நீங்கள் இந்த பேட் காட்டன் பேடில் 2 to 3 drops ஜிங்க்ளூ எசென்ஷியல் ஆட் பண்ணி பில்லோ கேஸில் உள்ளே வச்சுக்கலாம். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஈஸியான மெத்தடும் கூட. நெக்ஸ்ட் மெத்தட், நம்ம இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த மாஸ்கில் இந்த காட்டன் பேடை நம்ம வச்சுக்கலாம். 2 to 3 drops ஜிங்க்ளூ எசென்ஷியல் ஆட் பண்ணி காட்டன் பேடை இந்த மாஸ்கில் வச்சு நம்ம வேர் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 to 3 drops டைரெக்டாகவே இந்த மாஸ்கில் வச்சு 2 to 3 drops ஆட் பண்ணி இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட், ப்ரொடெக்டிவ் மெத்தட் இந்த சுச்சுவேஷனுக்கு. நெக்ஸ்ட் மெத்தட், ஸ்டீம் இன்ஹலேஷன், ஆவிரி பிடிக்கிற மெத்தட். நல்லா பவுலில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 drops ஜிங்க்ளூ எசென்ஷியல் ஆட் பண்ணி நல்லா டவலை கவர் பண்ணி நல்லா டீப்பாக ப்ரீத் விடுங்க. வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் இன்ஹேல் பண்ணுங்கள். இந்த ஹாட்னஸ் இருக்கிற வரைக்கும் நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். இதுவும் வெரி எஃபெக்டிவான மெத்தட், ஸ்டீம் இன்ஹலேஷன் மெத்தட். ஸோ இதெல்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஜிங்க்ளூ அரோமா தெரப்பி மெத்தட். நம்ம வேரியஸ் டிசீஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணி க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஹலேஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஜிங்க்ளூ அரோமா தெரப்பி மூலயமா ஜிங்க்ளூ இசென்ஷியல்ஸை யூஸ் பண்ணால் இந்த இன்ஹலேஷன் மெத்தட் மூலயமா நம்ம பிரெயினையும் ஸ்டிமுலேட் பண்ணும், நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் நம்ம காம்னஸ் கொடுக்கும், ஸ்லீப் கொடுக்கும். ஸோ லங் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஜிங்க்ளூ எசென்ஷியல் ஆயில்ஸ் இந்த இன்ஹலேஷன் மெத்தட் மூலயமா. ஸோ ப்ராங்கைட்டிஸ், சைனசைட்டிஸ், ஹெட்ஏக் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட்ஸ் இந்த இன்ஹலேஷன் மெத்தட் நம்ம பார்த்தது. இப்போது நம்ம எசென்ஷியல்ஸை பார்க்கலாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸையும் பார்க்கலாம் வேரியஸ் டிசீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் காஃப். கோல்ட் அண்ட் காஃப் வந்து ஜிங்க்ளூ ஈக்குலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ ஈக்குலிப்டஸ் எசென்ஷியல் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது எக்ஸ்பெக்டரண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ டீகன்ஜஷனுக்கு உகந்தமான ஆயில் வந்து இந்த ஜிங்க்ளூ ஈக்குலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில். ஸோ நம்ம வந்து ஸ்டீம் இன்ஹலேஷனமாகவும் யூஸ் பண்ணலாம், டிஷ்யூ இன்ஹலேஷனும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஆயில் ஃபார் கோல்ட் அண்ட் காஃப்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்ளூ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த லாவெண்டர் எசென்ஷியல் அப்படின்னால குயின் ஆஃப் த ஆயில். ஸோ இதில் வந்து இது ஆல்ரவுண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பாடி மசில் ஸ்பாசத்துக்கு சரி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி இம்பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ஜிங்க்ளூ லாவெண்டர் எசென்ஷியலுக்கு இருக்குது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. ஸோ காஃப் அண்ட் கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்ளூ பச்சை கற்பூரம். ஸோ இந்த ஜிங்க்ளூ பச்சை கற்பூரம் எசென்ஷியல் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏரை பியூரிஃபை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை வந்து நம்ம டிஃப்யூஸில் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டிஷ்யூ இன்ஹலேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இது வந்து மூளை அப்லிஃப்ட் பண்ண ஒரு உற்சாகமான மனநிலை வந்து கொடுக்கும் இந்த ஜிங்க்ளூ பச்சை கற்பூரம் எசென்ஷியல் ஆயில். ஸோ இது ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண நம்ம இன்ஹேல் பண்ணும்போது டிஷ்யூ இன்ஹலேஷன் மெத்தட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்ளூ கிளாரிசாஜ் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ கிளாரிசாஜ் எசென்ஷியல் வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸார்டருக்கு உகந்தமான எசென்ஷியல் ஆயில். ஸோ இது வந்து சைனசைட்டிஸ், ப்ராங்கைட்டிஸ், கோல்ட் அண்ட் காஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹலேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இது வந்து
கோல்ட் அண்ட் காஃப் வந்து ப்ராங்கைட்டிஸை வந்து டுவோர்ட்ஸ் கிளாரிசாஜ் வந்து டுவோர்ட்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு வந்து அஃபினிட்டி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கிளாரிசாஜுக்கு இருக்குது. ஸோ பெஸ்டான ஆயில் வந்து கோல்ட் அண்ட் காஃப்க்கு கிளாரிசாஜும் கூட. ஸோ இந்த எசென்ஷியல் வந்து நம்ம கோல்ட் அண்ட் காஃப்க்கு பார்த்துருக்கோம். இப்போ ஜிங்க்ளூ அரோமா தெரப்பி மூலமா ஹெட்ஏக் எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கலாம். என்னென்ன எசென்ஷியல்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிங்க்ளூ பீட்டல் லீஃப் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ பீட்டல் லீஃப் எசென்ஷியலில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ஜிங்க்ளூ பீட்டல் லீஃப் எசென்ஷியலை வந்து டைரெக்டாகவே டெம்பிள்ஸ் அண்ட் ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணலாம். ஸ்டீம் இன்ஹலேஷனும் பண்ணலாம். ரொம்ப பெஸ்ட்டான ஆயில் ஃபார் ஹெட்ஏக் பொட்டன்ட் பெயின் ரிலீவர். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்ளூ பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் வந்து இதில் ஆன்டி அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு பொட்டன்ட் பெயின் ரிலீவர் கூட, ஒரு காமிங் எஃபெக்ட் கொடுக்கும், கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அது. ஸோ நம்மளோட பிளட் ஃப்ளோ வந்து ஸ்லோ பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ஜிங்க்ளூ பெப்பர்மெண்ட் எசென்ஷியலுக்கு இருக்குது. ஸோ ஒரு காமிங் சென்சேஷன் கொடுக்கக்கூடிய ஆயில் தான் இந்த ஜிங்க்ளூ பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில். ஸோ இது வந்து மசாஜும் பண்ணலாம். நம்ம ஃபோர் ஹெட் அண்ட் டெம்பிள்ஸில் அப்ளை பண்ணி இந்த பேக் ஆஃப் த நெக்கில் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த நெக்கு மசாஜ் பண்ணலாம் இந்த ஜிங்க்ளூ பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஃபார் ஹெட்ஏக். நெக்ஸ்ட் வந்து ஃபார் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஆயில்னா ஜிங்க்ளூ லைம் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ லைம் எசென்ஷியல் வந்து ஒரு அப்லிஃப்டிங் ஃப்ராக்ரன்ஸை கொடுக்கும். அந்த ஸ்மெல் அரோமாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இன்ஹேல் பண்ணாலே நம்மளுக்கு மூட் அப்லிஃப்ட் பண்ணும். நம்மளுடைய ஆங்கர், நம்மளுடைய படப்படப்பு இதெல்லாம் கம்மியாகும். பெஸ்ட்டான ஆயில் டிஷ்யூ இன்ஹலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜிங்க்ளூ ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் வந்து டிஷ்யூ மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஆங்ஸைட்டி கம்மி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டினால நம்ம ஆங்ஸைட்டி கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜிங்க்ளூ ஃப்ராங்கின்சன்ஸ் எசென்ஷியல் ஆயில். நெக்ஸ்ட் ஜிங்க்ளூ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இது ஒரு காமிங்கான ஆயில், செடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி டிப்ரெஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ஜிங்க்ளூ லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலில். ஃபட்டிக்னஸை கம்மி பண்ணும். ஸோ ரொம்ப செடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி காமிங்கான எசென்ஷியல்னா இந்த லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். ஸோ டிஷ்யூ இன்ஹலேஷன் மெத்தட்னாலே நம்ம அந்த ஜிங்க்ளூ லாவெண்டர் எசென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜிங்க்ளூ கிளாரிசாஜ் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ கிளாரிசாஜ் எசென்ஷியல் வந்து மூட் அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த ஜிங்க்ளூ கிளாரிசாஜ் எசென்ஷியல் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது டிஷ்யூ இன்ஹலேஷன் மெத்தட்னால. நெக்ஸ்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு உகந்தமான ஆயில் ஜிங்க்ளூ க்ளோவ் எசென்ஷியல். நம்ம இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஆயில் தான் இந்த ஜிங்க்ளூ க்ளோவ் எசென்ஷியல் ஆயில். இந்த ஜிங்க்ளூ க்ளோவ் எசென்ஷியலை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணலாம், டிஷ்யூ இன்ஹலேஷன் மெத்தட் பண்ணலாம், இல்லை ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணலாம். பெஸ்ட்டான ஆயில் வந்து ஜிங்க்ளூ க்ளோவ் எசென்ஷியல் ஆயில். கோல்ட் அண்ட் காஃப்க்கு ரொம்ப உகந்தது. நெக்ஸ்ட் வந்து ஜெரானியம், ஜிங்க்ளூ ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில். ஜிங்க்ளூ ஜெரானியம் எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்லீப்பை கொடுக்கும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் மைண்டை கொடுக்கும். ஸோ இந்த ஜிங்க்ளூ எசென்ஷியல் வந்து செடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. மைண்டை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி டீப் ஸ்லீப் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ஜிங்க்ளூ ஜெரானியம் எசென்ஷியல் ஆயிலுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொரு எசென்ஷியலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், பெனிஃபிட்ஸை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் எசென்ஷியல் ஆயில்ஸ் அஸ் அ பிளெண்டாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.